தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் காரைக்கால் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. பொதுக்குழுவிற்கு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், சபீர் அலி ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் ஆண்டறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். முடிவில் மாவட்ட தலைவர் அப்பாஸ் நன்றி கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கூறியதாவது: நமது இந்திய நாட்டில் மத சார்பின்மை கேள்விக்குறியாகி வருகிறது என்றும், நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மத்திய அரசு மத விவகாரங்களில் மட்டும் தலையிடுவதை மட்டும் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும், நாட்டில் வேலையின்மை பிரச்சினை தலைவிரித்து ஆடுகிறது. நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளம் சென்றுள்ளது. அதற்கான தீர்வுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல் குறிப்பாக சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்கும் சட்டங்களைத்தான் இயற்றி வருகிறார்கள். சமீப காலமாக உத்தரப்பிரதேசம் சாம்பல் பகுதியில் உள்ள ஜாகிர் ஜமா மஸ்தியை குறிவைத்து அதை அபகரிப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றும், முஸ்லிம்கள் மீது அக்கறை என்று எப்போதும் பாஜக அரசுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் முஸ்லிம்கள் மீது அக்கறை இருப்பது போல பிம்பத்தை உண்டாக்கி முஸ்லிம்களின் உரிமைகளிலும் மத விவகாரங்களிலும் இவர்கள் தலையிட்டு வருவதாகவும், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிப்பதற்கு உண்டான வேலைகளை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இது முழுக்க முழுக்க கண்டனத்திற்குரியது செயல் எனவும், வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும், இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நிலையிலேயே தொடர்வார்கள் என்றால் நாடு தழுவிய மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.